தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்து வருகின்றனர். ஆவடியில் உள்ள ஒன்றிய அரசு நிறுவனங்களான கனரக தொழிற்சாலைகள் மற்றும் இன்ஜின் உற்பத்தி நிலையங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களிடம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆவடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சாமு நாசர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொழிலாளர்களுடன் கலந்துரையாடிய அவர் ஊழியர்களின் பணிச்சூழல், ஊதியம், வேலை பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விரிவாக கேட்டறிந்தார். தொழிலாளர்களின் கோரிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பதிவு செய்த அமைச்சர் சாமு நாசர் அவற்றை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த பிரச்சார நிகழ்வில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த தொழிற்சங்க நிர்வாகிகள், தொழிற்சாலை ஊழியர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த ஆதரவாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் திமுக மாவட்ட செயலாளரும் பூண்டி கலைவாணன் தனது சொந்த ஊரான சமூகக்குடி கிராமத்திலிருந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து கொரடாச்சேரி ஒன்றியத்திற்குட்பட்ட கமுக்கக்குடி, புரசாத்தாங்குடி, பத்தூர், மேல்கரை, கிளிரியம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது திமுக ஒன்றிய செயலாளர் சேகர் என்கிற களியபெருமாள், பாலச்சந்தர், பேரூர் கழக செயலாளர்கள், கலைவேந்தன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி வேட்பாளர் அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி மேற்கு ஒன்றியத்தில் அமைந்துள்ள ஈச்சங்குப்பம் ஊராட்சியில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். வீடு வீடாக சென்ற அவர் திராவிட மாடல் அரசின் மூலம் தொகுதிக்கு செய்யப்பட்ட பணிகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். அப்போது திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் பயனடைந்த பொதுமக்கள் உதயசூரியனுக்கு வாக்களிப்பதாக உறுதியளித்தனர்.